நம்ம கடையில் குட்டீஸ்க்கு ஸ்டிச் பண்ண 2-3 டிசைன்ஸ் வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாரீலேருந்து தான் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு சாரீலேருந்து 2 பேருக்கு நம்ம வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ சாரீ வந்து பெப்சி ப்ளூ கலரில் ரெட் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இதில் கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸும் முந்தியும் வந்து ரெட் கலரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 குட்டீஸ்க்குமே வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ இருக்கிற கிளாத்தை வச்சு ஃப்ளீட்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி 2 கிளாத் வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ எந்தெந்த பார்ட் எங்கெங்கே கொடுக்கலாம் அப்படி சொல்லி பார்த்து பிளான் பண்ணிவிட்டு 2 பேருக்குமே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ 2 டிசைனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நெக் டிசைன் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு பெல்ட்டு வித் ஷாலோட டிசைன் பண்ணியிருந்தேன். ஷாலில் ஒரு சின்ன ஃப்ளவரை வச்சு அவங்களுக்கு அந்த பெல்ட்டோட சேர்த்து கட்டிக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து இது வந்து என்னோடய பாப்பாவுக்கு டிசைன் பண்ண ஒரு பர்த்டே கவுன் தான். அவளுக்கு வந்து நெட்டு இருந்தது, ஒரு பர்பிள் கலரில் நெட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே கொடுக்குற கிளாத் மட்டும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் லைனிங் இந்த மாதிரி தேவையானது மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஸோ பாப்பாவுக்கு பெருசாக எந்த பிளானிங்கும் கிடையாது. ஆனால் ஒரு மினி பால் கவுன் மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்ற பிளான் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கட்டிங் எல்லாமே போட்ட பின்னாடி ஸ்டிச் பண்ணி அவுட்புட்டை கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக ரெடி பண்ணதுக்கப்புறமா ஃபைனலி இதோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. இதுலேயுமே வந்து ஒரு பெல்ட் அட்டாச்டு ஒரு ஷால் கொடுத்துருப்பேன். ஷால் டிட்டாச்சபிள் தான், தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஒரு பால் கவுன் மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காமிச்சதும் இப்போதும் கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன் தான். இதில் வந்து ட்ரெண்டியாகவும் ட்ரெடிஷ்னலாகவும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி பாப்பாவுக்கு வந்து ஒரு பட்டு பாவாடை ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்தது. பட்டு பாவாடையிலே சட்டை வந்து பெப்ளம் டாப் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நெக்குக்கிட்ட பேட்ச் ஒர்க்கு, பஃப் ஸ்லீவ் இதெல்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தேன். இதில் வந்து பாடி ஸ்கர்ட் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி வேணாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சாரீலேருந்து இதில் வெளியே இருந்து கிளாத் எடுத்து டிசைன் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்குமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டிசைன் பண்ணணும், ஏதாவது கிளாத் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எங்ககிட்ட கொடுத்தா உங்களுக்கு எப்படி டிசைன்ஸ் வேணுமோ அப்படி ஸ்டிச் பண்ணி தருவோம். மாடர்னோ ட்ரெண்டியோ எப்படி வேணுமோ, வெஸ்டர்ன் வியர்ஸ் எதுவாக இருந்தாலுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். அது போக கிளாஸஸும் எடுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற டிசைன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.